When you listen, the word can be changed your life. நீங்கள் கேட்டீர்களானால் உங்க செவிகள், உங்க எண்ணங்கள், உங்க வாழ்க்கைகள் மாறும். ஆமென். பாருங்க, அரணாகிய தேவனிடத்துக்கு திரும்புங்கள். அரணாகிய தேவனிடத்துக்கு திரும்புங்கள். நீங்க பாருங்க, நம்ம எல்லாருமே ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க எங்க வந்திருக்கீங்க? சிட்டி ஸ்கொயருக்கு வந்திருக்கீங்க. எங்க வந்திருக்கீங்க நீங்க? Where you are enter that place, Israel. எங்க வந்திருக்கீங்க? சிஸ்டர் டிபோரா எங்க வந்திருக்கீங்க? வெக்கப்பட்டு சொல்றாங்க. சபைக்கு பாஸ்டர். எங்க வந்திருக்கீங்க? ஜெசிகா எங்க வந்திருக்கீங்க? சபைக்கு வந்திருக்கிறோம். மெக்டிக்கு வரல. புரிஞ்சுக்கணும், நம்ம எங்க வந்திருக்கோம்? சபைக்கு வந்திருக்கிறோம். சபை கூட வருவது சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடி என்ன பண்ணணும்? சபைக்கு வரணும். இப்ப நீங்க எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? சபைக்கு வந்திருக்கீங்க. அப்ப அரணாகிய தேவனிடத்துக்கு என்னங்க? திரும்புங்க. சக்கரியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம். சக்கரியா chapter 9 verse 11 to 12. நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சக்கரியா புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? யார் போய் புதிய ஏற்பாடு தயவு செஞ்சு தேடிடாதீங்க, அங்க மாட்டிக்குவீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பழைய ஏற்பாடுலயே தேடிடுங்க. சிலருக்கு புதிய ஏற்பாடு தெரியல, பழைய ஏற்பாடு தெரியல. சரி, நீங்க பழைய ஏற்பாடுல சக்கரியா எத்தனாம் அதிகாரம் சொல்லலையா? 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். 11வது வசனத்தை நாம் பார்ப்போமாக. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையில வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது. இந்த சக்கரியா என்பவர், இந்த வேதம், இந்த சக்கரியா என்கிற இந்த பெயர் நபர் யாருன்னா, இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? தேவனால் வரப்படுகிற எல்லா வார்த்தையும் உங்களுக்கு ஜீவனும் உங்களுக்கு ஆத்ம பலமும் உண்டாகாதா? உண்டாகும். அப்ப இந்த தீர்க்கதரிசி சக்கரியா சொல்றாரு, நான் உனக்கு நான் செய்வது என்னவென்றால், பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. அல்லேலூயா. கவனமா கேட்டீங்கன்னா ஆண்டவரோட வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஆண்டவரோட வார்த்தை உங்களை வழி நடத்தும். உங்களுக்கு முன்பா இருக்கிற எல்லா இருளான the darkness, எல்லா விதமான எதிர்ப்பு, எல்லா விதமான கசப்பு, உங்களுக்கு விரோதமாய் தடையா இருக்கிற எல்லா தடைகளையும், யாரு தேவனோட வார்த்தையை கேட்கிறீங்களோ, தேவனோட வார்த்தை நான் சொல்றேன் ஐயா, உங்க கூட இருந்தா உங்களை எதிர்த்து நிக்க ஒருவனால கூட முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தன் உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறானா, உங்க வாழ்க்கையில போராட்டம் நிறைந்திருந்து, உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைந்திருந்தாலும் தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த போராட்டத்தின் மத்தியில மேற்கொள்கிற வல்லமைய தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உனக்கு நான் செய்வது என்ன என்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடிபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை
பண்ணுவேன். பாருங்க, விடுதலை பண்ணுவேன். போதும். இத அந்த சக்கரியா தீர்க்கதரிசி ஆவியில நிரம்பி அவர் பேசும்போது எதை சொல்றாரு, யார சொல்றாரு, எதற்காக சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரவேல் ஜாதிகள், இஸ்ரவேல் கோத்திரங்கள், இஸ்ரவேல் ஜனங்க அவர்கள் கடந்து வருகிற பாதையில எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, யாரும் அவர்களுக்கு உதவியும் இல்லை. அவர்கள் பார்த்தது, அவர்கள் கடந்து வந்தது, அவர்கள் அனுபவித்தது எல்லாம் ஒரு அடிமைத்தனம். அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அவங்க வாழ்க்கைக்கு, அவங்க பிறந்து வளர்ந்ததுக்கு ஒரு நன்மை இல்லாம அவர்கள் அடிமையா இருந்தாங்க. நான் முடிஞ்ச வெள்ளிக்கிழமை எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் எனக்கு கேரளிருந்து கால் பண்ணாங்க. சொன்னாங்க, இந்த நபர் நம்மளோட சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவரை போய் விசிட் பண்ணிட்டு முடிஞ்சா நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. அவர் வந்து ரட்சிக்கப்படாதவர், ஆனாலும் அவர் எனக்கு நல்ல பழக்கம். சிறு வயசுல, வாலிப வயசுல அவர் சபைக்கெல்லாம் வந்திருக்கிறார். நாங்க ஆராதிக்க போகும்போது அவர் சபைக்கெல்லாம் வந்து யூத் மீட்டிங் எல்லாம் கலந்துட்டு ஆராதனை இருந்திருக்காரு. அவருடைய மாமா வந்து ஒரு பாஸ்டர். அவர் வந்து, ஆனா அவர் ரட்சிக்கப்படாது. அப்ப அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். அப்ப இங்க இருக்கிறான்னு சொன்னா நான் ஜெபம் பண்ண என்ன கேட்டாங்க, நான் போனேன். அவருக்கு இருந்தா ஒரு 52, ஒரு 52 53 வயசு இருக்கும். இப்ப சரி சொன்னாங்களேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நான் அவசரமா பிள்ளைங்கெல்லாம் ஸ்பீட்ல விட்டுட்டு போறேன் ஜிஹெச். மேல போனேன்னு அவரை பாக்குறேன். அவர் நிக்கிறாரு, ஆனாலும் நிக்க பலம் இல்லாம அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரை நான் பார்க்கும்போது ஒரு பேப்பர்ஸ் கட்டிக்கிட்டு அப்படியே நிக்கிறார். அவர் போட்டிருந்த துணி அவன் அந்த இடத்துல நர்ஸ் என்னமோ செய்யற நிக்க வச்சார். கொஞ்ச நாள் அவர் அந்த படுக்கையை மாத்துறாங்க பெட்டு. அவர் இப்படியே நின்றுகிட்டு இருக்காரு, இப்படியே ஆடிக்கிட்டு இருக்காரு. நான் போற நேரம் பார்த்தா அந்த அவர் போட்டிருக்கிற அந்த துணியை உழுந்துருச்சு. பேப்பர்ஸ் ஆட அப்படியே நிக்கிறார். 52 வயசு ஒரு ஆண். எனக்கு பார்த்தனே உள்ளம், இன்னைக்கு அநேகர் மனுஷர்கள் வாழ்க்கையில விடுதலை இல்லாம, மருத்துவமனையில மட்டும் இல்லையா, அநேக குடும்பங்களில கலங்கி நிக்கிற, சோதனை மத்தியில உடைஞ்சு இருக்கிற, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில அநேக பேர் இருக்கிறாங்க. அந்த சகோதரனை பார்த்தா எனக்கு மனசு உடைஞ்சிருச்சு. நான் நேரம் அவர்கிட்ட போய், அவர் அந்த துணி ஒழிச்சு நான் துணி எடுத்து கட்ட, அவர் அப்படியே திரும்பி என்ன பார்த்தானே என்ன ஜோக்கப் தான் கூப்பிடுறாரு. ஜோக்கப் இங்க போட்டுற அப்படின்னு மனசு இல்லைண்ணே சொன்னாங்க. அவர் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நான் பார்த்தேன். நான் சொன்னாரு, ஜோக்கப் பாரு, நான் மறந்துட்டேன் நீ இங்க இருக்கிறன்னிட்டு. தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூப்பிட்டு எனக்கு ஜெபம் பண்ண சொல்லியிருப்பேன். நான் போன வாரத்துல தான் இங்க இருந்து பஸ் எடுத்து ஈப்போ போய் தாவீதின் கூடார சபை பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த பஸ் ஏறி திருப்பி. அவர் சொன்னாரு, சுகமாயிரம் போங்கன்னுட்டு வந்தேன், உடம்பு முடியாம ட்ரீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சுதான் உன்னை கூப்பிட்டுருப்பேன். நான் சொன்னேன், இயேசுவானவர் யார் ஒருவன் உண்மையாய் கூப்பிடுகிறானோ அவனுக்கு மன இறங்குறவர்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உங்க சூழ்நிலை தேவன் அறிகிறாரு. கூப்பிடுகிற உங்களோட வேதனைகளை கர்த்தர் கேட்கிறாரு. உங்களுக்காக மனம் இறங்குகிறார். இந்த தேவன் தான் அங்க சக்கரியா மூலமாய் பேசுகிறாரு. நான் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழி. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க இப்படியாக இருந்தாங்க. தண்ணீர் இல்ல, அந்த குழியில தண்ணீர் இல்ல. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்கள். பாருங்க, அந்த ஜனங்க அடைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்க கைவிட்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்க உபத்திரவத்தை பார்க்கிறாங்க. அந்த ஜனங்க பாடுகள் மத்தியில கடந்து போறாங்க. இந்த வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டு போறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது பாருங்க. ரோமன் chapter 7 verse 14. அந்த சக்கரியா சொன்னேன்னா அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் காட்டுகிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி
ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். 7:14 ரோமர் 7:14 பப்ளஸ் ரோமர் 7:14 ரைட்டா? மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஐயா ஒரு மனுஷனுடைய பாவத்தை உணர்த்தி சுட்டிக்காட்டி வெளிப்படுத்தி உங்களை உணர வைக்கிறது தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சமூகம் தான் நம்மளை உணர வைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. வேற யாருமே நம்மளோட குற்றங்களை நம்ம பாவத்தை உணர்த்த முடியாது. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல இருந்ததுக்கு காரணம் என்ன உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நல்லா கவனமா கேளுங்க. The first of all, why the Israel தேவனுடைய ஜனம் ஏன் தெரியுங்களா அடிமையா போனாங்க, பாபிலோனுக்கு அடிமையா போனாங்க? ஏன் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல போய் அடிமையா இருந்தாங்க? ஏன் ஒவ்வொரு தடவும் தேசம் அந்த எதிரி தேசம் அடித்து இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடிக்க வைத்துட்டு அங்க உள்ள ஜனங்களை எல்லாம் சிறைப்படுத்திட்டு போனாங்க? ஏன் தெரியுங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனம், God people. தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அந்த பிள்ளைகள் மேல் அன்பு, பாசம், கிருபை, தயவு எல்லா விதத்திலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை முன்ன ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப பாசத்தை காட்டி ரொம்ப அன்பை காட்டி ரொம்ப நம்பிக்கை வைக்கிற ஒரு தேசமா இருந்தது இஸ்ரவேல் தேசம். ஆனாலும் ஏன் இஸ்ரவேல் தேசம் அடிமையாய் போனார்கள்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை யுத்தம் வந்தப்ப தோத்து போனார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் மரித்தார்கள்? இஸ்ரவேல் ஏன் அடிமையில அவர்கள் வாழ்ந்தார்கள்னா the first இவங்க தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பாவம் இருக்கட்டும், தேவனுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியாம இருப்பாங்க. தேவன் எதை செய்யாத, எதை நீ செய்யக்கூடாது, உன் வீட்டுல எது இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கையில எதை செய்யக்கூடாது, உன் பிள்ளைகளை எல்லா விதத்திலும் கண்டித்து உணர்த்தி தேவனுடைய வழியில நடத்து என்று கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஏலி உங்களுக்கு தெரியும், ஏலியோட பிள்ளைகள் ஏலிய போல இருக்கணுமே தவிர அவர்கள் என்ன செய்றாங்கன்னா அவர்கள் செய்கிற அந்த தேசத்துல ஒரு ஆசாரியனோட பிள்ளை செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் இந்த ஏலியோட பிள்ளைகள் செய்றாங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் மறுபடியுமாய் நாம் தவறுகள் செய்கிறோம், தப்பிதங்கள் செய்கிறோம், கீழ்ப்படியாமல் போகிறோம், ஆண்டவருக்கு செவி கொடுக்காம போகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆண்டவருக்கு செவி கொடுக்காம இருக்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டிய நம்ம வாழ்க்கையில துணிகரமாய் அன்னைக்கு நான் சொன்னேன், நான் திருப்பியும் அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். பேதுரு ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் பேதுரு பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப 6ஆம் மணி நீங்க ஜெபம் பண்ண வருவீங்களா, அந்த மாதிரி எல்லாரும் பேதுரு பார்க்க வராங்க. அப்ப அந்த இடத்துல அனனியார் என்ற ஒரு மனுஷன் வரான். அனனியா யாரு? ஒரு ஊழியக்காரன் இல்ல, புறஜாதி யூதன். அவன் விசுவாசி வரான். யாருக்கிட்ட? பேதுரு கிட்ட வரான். அவன் வித்த நிலத்துல ஒரு பாகத்தை கொடுக்க வரான். ஏன் சபையில உள்ளத சொல்றேன், ஏன் வேதத்தெல்லாம் காட்ட தெரியுங்களா? நீங்களும் நானும் அதை செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை செய்யக்கூடாதுதான் வேதம் காட்டுது. அவங்க வராங்க சபைக்குள்ள. அனனியா வந்து சொல்றானா, இது நான் வித்த நிலத்துல ஒரு பாங்கு அப்படின்னு. பேதுரு கேட்கிறாரு, உண்மையா இவ்வளவுதான் வித்தியாங்க?
ஐயா, நீங்க நம்புகிற தேவன், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் சகலமும் அவருக்கு வெளியரங்கமா இருக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் அழகா சொல்லப்படுகிறது. நம்மளுடைய முடிகள், உங்க தலையில இருக்கிற முடிவை நீங்க கணக்கு பண்ணி சொல்ல முடியுமா? முடியுங்க. இனி இப்ப ஞானாக அட பிரப்பா முடிட்டாலும் நீ, ஆனா தேவன் கணக்குல வைத்திருக்காரு. அப்படின்னா தேவனுக்கு மறைவானது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, தெரியுங்களா? ஆனா இந்த அனனியா இவ்வளவுதான் வித்தன்னு போய் சொல்றோம். ஐயா, நான் ஒண்ணு சொல்லிட்டேன், இந்த சபையில சொல்றேன், தேவனுக்கு பயந்து சொல்றேன், என்னைக்கு உங்க நாவுல பொய்ய வைத்திருக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவின் கிரிகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும். புரியுதுங்க? பொய்ய நாவு என்ன கொண்டு வரும் தெரியுங்களா? முதல்ல வியாதிகளை கொண்டு வரும் பொய்யின் ஆவி. நான் ஆவியில நிரம்பி பேசுறேன், யாரையும் கேர்ஸ் பண்ணல, நான் ஆவியில நிரம்பி சொல்றேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொய் இருக்குமானால் அவன் சரீரத்துல வியாதிகள் இருக்கும். சபையில ஒரே ஒரு ஆளுதான் விசுவாசிக்கணும். பொய்யோடு நாம் தேவனை தொழுது கொள்ள முடியாது. அவர் முகமுகமா பார்க்க முடியுமாமா? பாட்டியமா, பொய்யை வச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்து பாக்குறேன் பொய், அதே ஒரு பெரிய பொய். ஐயா, நான் சொல்றேன், கிறிஸ்துவ வாழ்க்கையில கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுங்களா? உங்க காணிக்கைகளோ உங்களுடைய வெளியரங்கத்தையோ இல்ல, உங்களோட உண்மைத்துவத்தை தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மனுஷனை பார்த்து, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், ஆண்டவர் என்ன செய்ய போறார், நீ என்ன செய்துகிட்டு இருக்க அதை நீ இன்னைக்கு பிரசங்கத்துல கேட்டுக்கோ. ஆனா தேவன் என்ன செய்ய போகிறார் நல்லா கவனமா கேளுங்க. நான் உனக்கு செய்ய வேண்டியது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் ஒரு உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, இயேசுவோட உடன்படிக்கையின் இரத்தம். ஆமென், ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எதிலிருந்து விடுதலையாக்க போறாரா? எதிலிருந்து நீங்களும் நான் விடுதலையாக்க போறோமா? எந்த நன்மை உங்களையும் என்னையும் காக்க போகிறது? எந்த நன்மை உங்களையும் என்னையும் விடுதலையாக்க போகுது? எந்த நன்மை தீமையிலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை வழிநடத்த போகுது? எந்த நன்மை இன்றைக்கு நம்ம மேல இருக்கு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து என்கிற நன்மை உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நன்மை, தேவனுடைய நன்மைக்கு மேல எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஏன் தேவ நன்மைக்கு மேல வேற இல்லைன்னா, வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. அப்படின்னா அவருடைய நன்மை என்கிற வார்த்தை உங்கள் மேல் இருக்கும்போது எந்த தீமையும் உங்களை அணுகாது, எந்த பொல்லாங்கும் உங்களை நேரிடாது, எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா தேவனுடைய நன்மை உங்கள் மேல் இருக்கிறது. எப்பொழுதும் நீங்கள் இதை எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்க வீட்டு பாதையில ஒரு குறிக்காரன் குறி சொல்றவர் போறாரு வச்சுக்கலாம், ஒரு கிளியை தூக்கிட்டு இல்ல ஒரு உடுக்க வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு சந்திரமுகி வரப்போகுது அப்படின்னு சொன்னா வீடெல்லாம் போட்டுட்டு ஷாப்பிங் சென்டருக்கு ஓடி போயிடாதீங்க. அவர் சொன்னது வேற யாரோ வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு இல்லை. ஏன்னா உங்க வீட்டுல தேவன் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்கள் இருக்கிற தேவன் பெரியவர். ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமை, தேவனுடைய பெரிய கிருபை உங்கள் மேல இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? அந்த குழியில், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் ஒரு உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நான் உடன்படிக்கை பண்ணப்பட்ட இரத்தத்தினாலே. நல்ல கவனமா கேளுங்க. யாரோட இரத்தம்? யாரோட இரத்தம்? யாரோட இரத்தம்? உங்க மேல யார் ரத்தம் இருக்கு? சொல்லுங்க, யார் ரத்தம் இருக்கு? படிமா
எனக்கு நீங்க தான் இன்னைக்கு அழகா தெரியுங்க என் கண்ணுக்கு. ஐயோ, யார ரத்தம் நம்ம மேல? மேலேமா யார் மேல? யார் ரத்தம் இருக்கு? பாச ரத்தமா? என்ன பலியாக்காம விட மாட்டீங்க. இயேசு ரத்தம். ஆமென். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லார் மேல இருக்க இயேசு ரத்தம்? எல்லாத்துக்கும் சந்தேகமா இருக்கு. இருக்கு, ஆனா அதுவும் இருக்கு. பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும் மோசே காலத்துல ஆட்டுக்குட்டி ரத்தம் எங்க வீட்டுல தெரிக்கப்பட்டிருக்கோ அந்த வீடு என்ன பண்ண மாட்டாங்க? சங்காரக்காரன் அழிக்காதபடிக்கு அந்த வீடை கடந்து போறோம். அப்படிதான் எழுதிருக்கு. மரியாக்காரன் தப்பா பிரசங்கம் பண்றாங்க வந்தானே. இன்னைக்கு உங்க மேல ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குன்னா உங்களை பாதுகாக்கும்படி யார் கூட இருக்கிறாங்க? தேவ தூதர்கள் உங்களை காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசுவ ரத்தம் உங்க மேல பூசப்பட்டிருக்கு, தெளிக்கப்பட்டிருக்கு, கழுவப்பட்டிருக்கு. இந்த ரத்தம் உங்க மேல இருக்கும்போது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. தேவனை அறியாதவங்க, உலகத்துல வாழ்றவங்க, தேவன் அறியாத உலகத்தார். இப்ப ஆபிரகாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். இவர் மேல ஆபிரகாம் மேல தேவனோட ரத்தம் இருக்கு. இப்ப நான் ரட்சிக்கப்படாத ஒரு பர்சன். இப்ப நான் ஒரு கர்ஸ் பண்றேன், சபிக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமா போயிருவ, நீ பாரு ரோடுல குப்பை தான் பொறுக்க போற, நீ பாரு ஒண்ணும் இல்லாம மூணு முச்சந்தீர நீ உட்கார போறேன்னு நான் சொல்றேன்னா, ஹலோ என்ன பாருங்க, இது நான் சொன்னது நடக்குமாமா? சிஸ்டர் கஸ்தூரிக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு ஆசாமி. நீதான் மாயிட்டி பாத்தியா? நீயே தான். நடக்குமாமா? இப்படி நான் பேசுறேன், நடக்குமா? நடக்கும், ஆனா நடக்காது. சொல்லுங்க, நடக்குமா சிஸ்டர்? ஏன் நடக்காது? ஏன்னா 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 எலிசு சிஸ்டர், ஏன் சிஸ்டர்? சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டீங்களா? பாஸ்போர்ட் காட்டிட்டு? இல்ல அங்கதான் இருக்கீங்களா? செலிஸ் வந்துட்டீங்களா? உங்களை பின்னால அனுப்புறதே பெரிய தப்பு. கத்தனால ஏன் நடக்காதுன்னா, இவர் மேல தேவனுடைய ரத்தம் இருக்கு. உலகத்திலிருந்து உண்டாகிற எந்த வார்த்தையும் இவரை மேற்கொள்ள முடியாது. ஆனா நம்மளோட ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? இயேசுவை காட்டிலும் இவங்க பவுரானவங்க, சொன்னா நடக்கணும். ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் என்ன சொன்னா நடக்கும் தெரியுங்களா? ஏன் சிஸ்டர் என் நாக்க பாருங்க, எல்லாம் மச்சம் மச்சம் உழவு சொன்னா நடந்துருமா? அப்படின்னா சொல்லுங்க பாஸ்டர், நீங்க ஒரு 10 மாடி பில்டிங் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. ஐயா, நம்மளோட நம்பிக்கை மச்சத்துக்குள்ள இருக்க கூடாதியா? அப்படின்னா எல்லா நாக்கும் காட்டுங்க, மச்சம் யாரு? இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை எது மேல தெரியுங்களா? மனுஷனுடைய கிரியைகள் மேல இருக்கு, வார்த்தைகள் மேல இருக்கு, செயல்கள் மேல இருக்கு. மனுஷன் எதை பண்ணுங்க அதை பிடிச்சுக்கிறோம், தேவன் எதை சொல்ற அதை விட்டுறோம். எது நம்ம வாழ்க்கையில இருக்கணும் தெரியுங்களா? தேவனுடைய ரத்தம் சகல பாவங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து உங்களை என்னை நீதிமானாய் மாத்திருக்கு. யாராவது சொன்னாங்கன்னா, நீயா கோழி திருடனாச்சே, கோழி முட்டையை திருடனாச்சேன்னா சொல்லுங்க, இயேசு ரத்தம் எனக்கு சகல பாவங்களை மன்னிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி போய் கோழி முட்டை திருடாதீங்க. நடிச்சேன் நான் கோழி முட்டை, நடிச்சேன் சிரிச்சுட்டேன், நீ கோழி முட்டை நான் பாஸ் தெரிஞ்சிச்சு. ஏக் சிக்கன் முட்டை, சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா திருப்பி முட்டை, கோழி முட்டை வச்சுட்டா 8-10 தெரியுங்களா? அந்த கோழி முட்டை கூட கீழே விடுவோம், அதுக்குள்ள எடுக்கிறாங்க, பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கோம். எப்ப முட்டை போட எப்ப முட்டையை பொறிப்போம். என்னோட ஸ்கூல் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். கோழி எப்படி சமைக்கணும் தெரியாம ஒரு மீட்டிங். ஓகே, நம்ம எல்லாம் இந்த இடத்துல குளிக்க போறோம், நீ கோழி எடுத்து வந்துரு, நீ இதை எடுத்து வந்து அது எடுத்து வந்து. ஒருத்தன் நான் கோழி நடத்து வரேன் அப்படின்ட்டான். எல்லாம் பாய்ஸ், 14 வயசு பாய்ஸ், கேங் பாய்ஸ். கோழி எடுத்து, அந்த கோழி பார்த்தா நல்லா
குழு குழுன்னு இருக்கு. ஒண்ணுமே தெரியாம அது அவிஞ்சிச்சா அவையிலியா தெரியாம நாங்க சாப்பிட்டு ஒரு 3 நாள் எல்லாருக்கும் டயரியா. அதுவும் அந்த கோழியை நான் ஜோமணி வேற சாப்பிட்டேன். அந்த டீமே அந்த 3 நாள் ஸ்கூலுக்கு வரல யாரும். மறுவாரம் எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அந்த கோழி எடுத்து வந்தாங்க. அவனதான் மொதல் போய் கேட்டோம், இந்த கோழி ஏதுட்டாங்க. இல்ல பக்கத்து வீட்டுல எங்க அத்தை வீட்டுல ஒரு கோழி இருந்துச்சு. அந்த கோழி சாமிக்கு நேர்ந்து விட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அவங்க நான் பார்த்தேன், திருட்டு கோழி இல்லாம, திருடிட்டு வந்த கோழி இல்லாம நீ என்னென்ன காரியத்துல எங்களுக்கு செஞ்சு 3 நாள் நாங்க அவதிப்பட்டோம். நீங்க பாருங்க, கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா பழைய வினைகளா ஒளிந்தன. இனி நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் செய்யுங்க. பாவத்துக்கு அல்ல, சகல பாவத்தையும் மன்னிக்கிற பரிசுத்த ரத்தம் நம்ம மேல இருக்கிறது, நம்மளை காக்குகிறது. எல்லா விதமான ஆபத்துல இருந்தும், எல்லா விதமான பொல்லாங்கல இருந்தும் எத்தனையோ தடவை இயேசுவோட மகிமைக்கு நான் சாட்சியா சொல்லுவேன். கேளு போகும்போது சில நேரத்தில் ரொம்ப டயர்ல அப்படியே தூங்குனது உண்டு. காடி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரே அந்த நேரத்துல ஒரே மனசுல என்ன, ஆண்டவரே இந்நாள் ஏதோ ஒரு கப்பலா பத்தாசுல பறந்துருப்பேன், என்ன காத்தீங்க ஆண்டவரே, ரொம்ப நன்றி. வசனம் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு. பாருங்க, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது, உன்னுடைய பாதம். உன் பாதம் எங்க இருக்கு? இங்கயா? எங்க இருக்கு? பாதம் கூட தெரியல. எங்க இருக்கு பாலு? ஹைஸ்பீட்ல இருக்கா? உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் அவர் கரத்தினால் உங்களை தாங்கி நடத்துவார். பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளையோ ஆபத்தான வாழ்க்கையில நேரத்துல நீங்க விழுந்தீங்க. ஆனா நீங்க மோசம் போகல, உடைந்து போகல, இழந்து போல, சோர்ந்து போல, பின்தங்கி போல. காரணம் தெரியுங்களா? அந்த தேவ தூதர்கள் உங்களை தாங்கி சுமந்து இன்றைக்கு இந்த ஆராதனையில உட்கார வைத்திருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவரையா. அவர் சொல்றாரு, அவருடைய ரத்தத்தினாலே நான் ஒரு உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடனே சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். பாருங்க, யாரெல்லாம் இயேசுவை நம்புறீங்க, நம்பிக்கை உள்ள சிறகுகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை. பாருங்க, ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. இன்னைக்கு சபைக்கு எல்லாரும் வந்துருக்கீங்க, முதல்ல வாழ்த்திங்க. ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும். நீங்க தவறுகள் செய்திருக்கலாம், விழுந்து கடந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வழியில, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா தேவன் இன்றைக்கு சொல்றாரு, அரணுக்கு திரும்புங்க. Return back. நீ யாரா இருக்கட்டும், உன் குடும்ப சூழ்நிலை எந்த கேட்டகரியில வேணாலும் இருக்கட்டும், ஆனா கர்த்தர்கிட்ட திரும்பினவன ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, தேவன்கிட்ட திரும்புங்க. நம்பிக்கை உள்ள சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. உங்களை திரும்ப சொல்றது, ஐயா, ஆண்டவர்கிட்ட திரும்புகிறவன ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டார். அல்லேலூயா. நம்ம தான் சில நேரத்துல யாராவது திரும்பி நம்மள்ட்ட ஏதாவது செய்ய வந்தா என்ன பண்றோம், அவங்கள ஒதுக்கிடுறோம், தள்ளிடுறோம், வேதனைப்படுத்திடுறோம். சில நேரத்துல யாராவது நம்மளுடைய ஃபீலிங்கை உணர்றதுக்காகவே அவங்களுக்கு ஒன்று காட்டுவோம். வச்சுங்களா, நான் டேரக்ட் மேல ரொம்ப கோமாயிட்டேன். பட் டேரக்ட் என்கிட்ட சாரி பாஸ்டர் சொல்ல வரும்போது ஒரே ஊங்கி அடிச்சுட்டு, ஏன்னா என்னுடைய அந்த பெயின் யாருக்கு தெரியணும்? போடு பாஸ்டர் அப்படின்னா, ஐயா தேவன் அப்படி இல்லை தெரியுங்களா? மனம் திரும்பி வருகிறவன நீங்க லூக்கா
15ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இளைய குமாரன் வரான் தேவன்கிட்ட, தகப்பன் அவனை அனைத்து ஏற்றுக்கொள்றார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை அரணுக்கு திரும்ப சொல்றாரு. தேவனுடைய நம்பிக்கை உள்ள தேவனுடைய சமூகத்துல தேவன் இடத்துல நீங்க திரும்புவீர்களானால், தேவனை நம்புவீர்களானால், தேவன் உங்க வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், தேவன் உனக்கு விடுதலையை கொடுப்பார் என்று நீங்கள் திரும்பினீர்களானால், கர்த்தர் சொல்றாரு அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது அங்க சொல்லப்படுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு விடுதலை உண்டாக்குவார், ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க ஆண்டவர் சமூகத்துல நோக்கி பார்க்கும்போது, நீங்க ஆண்டவர் சமூகத்தை ஆண்டவரை ஆராதிக்கும் போது, உடைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளுடைய சிறைகள், யோபு ஆனவன் அவன் சிறை பிடித்து, சிறை அப்படின்னா எல்லாம் கொப்பள கொப்பளமா அந்த சொரிஞ்சு கொண்டே இருந்தான். எல்லாம் இழந்து போயிட்டான். ஆஸ்தி இழந்துட்டான், நன்மை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், எல்லாரும் இழந்துட்டான். ஆனா நன்மை செய்கிற தேவனை அவன் எந்த சூழ்நிலையை விட்டு கொடுக்கல. ஆமென். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் உங்க தேவனை நீங்க விட்டு கொடுக்காம இருங்க. சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ அழகா சொல்றாங்க, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீ வைத்திருக்கிற ஆராதனை, நீ வைத்திருக்கிற சிலையை நான் வணங்க மாட்டேன், நான் ஆராதிக்க மாட்டேன். நீங்க ஆண்டவரை எந்த அளவுல விசுவாசிக்கணும்னா, எப்படிப்பட்ட சிறையில நீங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி பாருங்க, தேவன் உங்களுக்கு புது பலனை கொடுப்பாரு. அல்லேலூயா. புது காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஐயா, நீங்களும் நானும் வேண்டுகிற காரியத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் எதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் கேட்கிறார், செவி கொடுக்கிறார் உன் ஜெபங்களுக்கு. அங்க சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இரட்டிப்பான the double blessing, the double portion, the double காரியத்தை ஆண்டவர் இரட்டிப்பா தரார். ஆண்டவர் ஏன் அந்த வாக்கு பண்ணுகிறார் தெரியுங்களா? நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட திரும்பும்போது, ஐயா நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கவனமாய் கேளுங்க. உங்களை நான் மனுஷன்கிட்ட திரும்ப சொல்லல, நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறவர் யாரோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையானதை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, எலிஜா சொல்றான் எலிசா கிட்ட, நீ போயிரு, என்னை விட்டுட்டு போயிரு, நான் தேவன்கிட்ட போறேன், எனக்கு அழைப்பு வர போது, நான் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போறாரு, நீ உங்க வேலையை பார்த்து நீ போ அப்படின்னு எலிசா சொல்றான். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நல்லா கவனமா கேளுங்க. எலிசா சொல்ற, எந்த சூழ்நிலையும் நான் போக மாட்டேன். சொல்ற, நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டா நீ என்னடா பண்ண போற? இவ்வளவு நாளா என்னோட சிஸ்டர் சொல்லி எல்லாரும் உன்னை கனம் பண்ணாங்க, மரியாதை பண்ணாங்க. இப்ப நான் மேல போயிட்டு நீ யாரு உன்னை ஆனர் பண்ண போறா? யாரு உன்னை நம்ப போறா? நீ போயிரு அப்படின்னு எலிசா சொல்ற, நான் போகவே மாட்டேன். அப்ப எலிஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? அதுக்கு எலிசா சொல்றா, உன்னுடைய இரட்டிப்பான அபிஷேகம், நீ ஒரு அபிஷேகம், உன்னுடைய இரட்டிப்பு டபுள் போர்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது எலிஜா அழகா சொல்றாரு. நல்ல கவனமா கேளுங்க. என்ன சொல்றன்னா, நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது நீ அதை பார்த்தீனா, நான் எடுத்துக்கொள்றதை நீ பார்த்தீனா, அப்பொழுது நீ கேட்டது எதுவோ அது உனக்கு கிடைக்கும்.
இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, எலிசா அவன் அந்த வார்த்தை கேட்டுட்டு பிறகு அவனோட மன நிலைமை, அவனோட சிந்தை எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? நிம்மதியா தூங்கி இருப்பானா? நிம்மதியா தூங்கி இருப்பானா? இல்ல எலிஜா விட்டுட்டு போயிட்டு ஆத்தாங்கரையில துணிலாம் துவச்சிட்டு வரேன்ட்டு போவானா? சொல்லுங்களேன். எலிஜா தூங்க வச்சுட்டு அவரும் குறைக்க விட்டு தூங்குவாரா? என்ன பண்ற? எலிசாவுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? எப்படா அந்த ஆளு எடுத்துக்கொள்வான், பார்த்தாதான் இந்த ரெட்டிப்பானது எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவன் வாஞ்சியும் தாகமும் உண்மையா அவன் காத்திருந்திருப்பான் தானே? ஆமா தானே? இப்ப அதே போல ரதங்கள் வந்தது, எலிஜா எடுத்துக்கொள்ளப்படுறான். எலிசா வந்து நின்று பார்க்கிறாரு ஆத்தண்டையில, அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறான். அந்த எலிஜா கிட்ட இருந்து அந்த சால்வர் யார் மேல வந்து விழுவுது? துண்டுமா? கப்பம் கப்பம் வராங்க, சால்வ தத்தாள் செக்கா துண்டு. ஓ துண்டா? சோல் சோலா சோல் சோல் சோலா வந்து விழுவுது. யார் மேல வந்து விழுவுது? எலிசா மேல வந்து விழுவுது. ஏன் அந்த துண்டு தான் மேல வந்து விழுந்துச்சே தவிர வேற எந்த அடையாளத்தை எலிசா பார்க்கல. பார்த்தானா? பார்க்கல. அப்ப அந்த வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை அவனுக்கு வந்ததுன்றது அவனுக்கு தெரியாது. ஆனா விசுவாசித்தான். அந்த துண்டை எடுத்து ஆத்தாண்டையில அடிக்கிறான் பாருங்க. எலியாவின் தேவன் எங்கே? அடிச்ச பிறகு அந்த ஆத்து ரெண்டாய் பிளக்கிறதை அங்க செய்கிற மகிமை, தேவனோட வல்லமையை அவன் காண்கிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ரெட்டிப்பான நன்மையை தேவன் தருவார். நீங்க விசுவாசிங்க, தேவன் ரெட்டிப்பான நன்மையை எனக்கு தருவார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான காரியத்தை தேவன் என்னை உயர்த்துவார். நான் இழந்ததை காட்டிலும் கர்த்தர் ரெட்டிப்பாய் என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய தேவைகளை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, தேவனிடத்துல வருகிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார். என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டான், பாஸ்டர் நான் சபைக்கு வரேன், நான் நல்லா ஊழியம் செய்றேன், ஆனா சபைக்கு வராதவனுங்க 2 காடி 2 வீடு கிரெடிட் கார்டு எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் ஒன்று சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. உலகத்துல அவனுங்க வாழ்ற பாக்கிலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள் பெரியது. அதை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுதலும் உண்மையா இருந்தீங்கன்னா அவர்களை காட்டு கர்த்தர் உயர்த்துவார். நம்பல, அதனாலதான் அப்படியே இருக்கீங்க. நான் நம்புறேன், என்னை தேவன் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை போஷித்துக் கொண்டே இருக்கிறார், என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். தேவனுடைய மகிமை என்னை விட்டு விலகவே இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், அவரை விசுவாசிக்கிறானா நீங்க நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை நீங்க நம்புங்க. அந்த வசனத்தை உங்களுக்குள்ள விசுவாசிங்க. என்னன்னு விசுவாசிங்க? என்னன்னு விசுவாசிங்க? இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப சொல்ற? நாளைக்கு தருவேன்னு சொன்னாரு. எப்ப தருவாரு? அப்ப எப்ப நீங்க பெற்றுக்கொள்ளணும்? பெற்றுக்கொள்வீங்களா? எத்தனை பேர் பெற்றுக்கொள்வேன்னு சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர், நம்மளை உயர்த்துகிறவர் ஆண்டவர். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மளை மன்னித்து மறுபடியும் நம்மளை சேர்த்துக் கொள்கிறவர் ஆண்டவர். மனுஷன் அல்ல, மனுஷனுடைய உயர்வு அல்ல. ஐயா, எனக்கு ஒரு சுபாவம் இருக்கு. யாராவது என்னை பார்த்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நல்லா பாடுறீங்க பாஸ்டர், பாஸ்டர் நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர், பாஸ்டர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கோன்னா, நாளைக்கு அவங்க என்னை பார்த்து சொல்ல மாட்டாங்க, இன்னைக்கு என்ன பாஸ்டர் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு, இந்த பாஸ்டர் மோசமானவர். ஐயா, ஒரு மனுஷனுடைய நாவு ரொட்டி சனாய் மாதிரி பல்லை
யூனிஸ் கிட்ட பாஸ்டர் நீங்க அப்பா அப்படின்னு, நாளைக்கு நீங்க சொப்பா. எப்படி வேணாலும் மனுஷனுடைய நாவு மாறிடும். மாறும் தானே, மனுஷன் பார்த்ததே இல்லையா? மனுஷன் நாவு மாறும், மனுஷனுடைய எண்ணம் மாறும், மனுஷனுடைய குணங்கள் மாறும். ஆனா நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் எப்பொழுதும் மாறவே மாட்டார். அவர் சொன்னாரே, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன். ஆமென். அவர் இன்றே சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு இரட்டிப்பான நன்மை இன்று தரேன். நீங்க தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். கண்களை மூடி எல்லாரும் எழுந்து வந்தோமா, கர்த்தர் நம்மளுக்கு நன்மையானது இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவார். பெற்றுக்கொள்ளுங்க எல்லாருமே. ஆண்டவரே, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப